கூலி இசை வெளியீட்டு விழா இன்னும் சில தினங்கள்ல நடைபெற இருக்கு. அந்த விழாவில் லோகேஷ் என்னவெல்லாம் பேச போறார் என்பது பற்றி தற்போது தெரிய வந்திருக்கு. இந்த விஷயங்கள் படத்தின் மீதான எதிர்பார்ப்புகளை உயர்த்தியிருக்கு. அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்கும் கூலி திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ஆகஸ்ட் 2 நடைபெற இருக்கு. அதற்காக தான் ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களும் ஆவலாக காத்து கொண்டிருக்காங்க. ஆடியோ லான்ச்சில் ரஜினி என்ன பேச போறார் என்பதற்காக தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் கோலிவுட் வட்டாரத்தினோட ஆவலாக இருக்காங்க. கண்டிப்பாக அவரின் பேச்சு வைரலாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல லோகேஷ் கனகராஜும் இசை வெளியீட்டு விழாவில் சில விஷயங்கள் பற்றி பேச ரெடியாக இருக்கார் என தெரிய வந்திருக்கு. சமீபத்தில் கூலி படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் லோகேஷ் கனகராஜ் பிஸியாக இருக்காரு. ஊடகங்களை சந்தித்து லோகேஷ்கள் பேட்டி கொடுத்துட்டு வராரு. அப்படி அவர் நீயானான கோபிநாத் அவர்கள் எடுத்த பேட்டியில் பேசிய விஷயம்தான் வைரல் ஆகிட்டு வருது. அந்த பேட்டியில் கோபிநாத் ஒரு பஸ் கண்டக்டரின் மகன் பஸ் கண்டக்டராக இருந்து சூப்பர் ஸ்டாரான ஒருவரை இயக்கியதை பற்றி சொல்லுங்க என சொன்னார். அதுக்கு லோகேஷ் கனகராஜ் அதை பற்றி நான் இசை வெளியீட்டு விழாவில் பேசலாம்னு இருக்கேன்னு சார் என்றார். இதன் மூலம் லோகேஷ் கனகராஜ் தற்போது இசை வெளியீட்டு விழாவில் என்னவெல்லாம் பேச தயாராக செய்துவிட்டதா தெரிய வந்திருக்கு. எனவே கண்டிப்பாக இசை வெளியீட்டு விழா களை கட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் ரஜினியிடம் நான் கமல் ரசிகர் என குறிப்பிட்டு கூலி கதையை சொன்னதா சொல்லியிருக்காரு. அதன் பிறகு கூலி படப்பிடிப்பு எல்லாம் முடிந்தவுடன் ரஜினி லோகேஷோட நான் உங்களை ஆடியோ லான்ச்சில் பார்த்துக்கிறேன் என்றாராம். இதன் மூலம் கூலி ஆடியோ லான்ச்சில் ரஜினி தரமான சம்பவம் பண்ண போறார் என்பது மட்டும் உறுதியாக தெரிய வருது. இதே போல தான் ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் இயக்குனர் நெல்சனை பற்றி ரஜினி பேசிய விஷயங்கள் இன்றளவும் வைரல் ஆகிட்டு வருது. அதுபோல ஒரு சம்பவம் கூலி இசை வெளியீட்டு விழாவில் நடக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தின் ரிலீஸுக்கு பிறகு பேட்டிகளில் தன் தந்தை பற்றி பேசியிருக்காரு. அவருக்கு சினிமா என்றால் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லையாம். தன் சினிமா துறையில் செல்ல இருப்பதால் லோகேஷ் கூறிய போது அதற்கு அவரின் தந்தை சம்மதிக்கவில்லையாம். இருந்தாலும் தான் இயக்கிய முதல் படத்திலே லோகேஷ் என்ற தன் பெயரோடு தன் தந்தையின் பெயரான கனகராஜையும் சேர்த்து லோகேஷ் கனகராஜ் என போட்டாராம். பஸ் கண்டக்டராக இருந்து கடினமாக உழைத்து குடும்பத்தை நடத்தி வந்த தன் தந்தை பற்றியும் அதேபோல பஸ் கண்டக்டராக இருந்து இன்று இந்திய அளவில் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்திருக்கும் ரஜினியை பற்றியும் லோகேஷ் என்னவெல்லாம் பேச போறார் என்பது தான் இப்போ ஆவலாக இருக்கு. ஏற்கனவே கூலி ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் லோகேஷ் கனகராஜ் பேசிய விஷயங்கள் ரசிகர்களின் ஐப்பு அதிகரிச்சிருக்கு. இன்னும் இந்த படத்தோட ரிலீஸ் நெருங்க படத்தை பற்றி வெளியாகும் தகவல்கள் மேலும் கூலி மீதான சுவாரஸ்யத்தை கூட்டும் என்பது மட்டும் உறுதி. எனவே அடுத்த ஒரு மாதத்துக்கு எங்கு திரும்பினாலும் கூலி படத்தை பற்றிய பேச்சு தான் பரவலாக இருக்கும் என்று தெரிய வந்திருக்கு. நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, கூலி ஆடியோ லான்ச்சில் ரஜினி பேச்சுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.